எசேக்கியா ராஜா. அந்த ராஜாவுக்கு திடீரென்று மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியா ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதியினால பாதிக்கப்பட்டு மரண படுக்கையில் இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா அரண்மனைக்கு வராரு. என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எசேக்கியாவே, நீ உன்னுடைய காரியத்தெல்லாம், உன்னுடைய வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, இனி நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போய்விடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசியே சொல்லிட்டாரு, எசேக்கியாவே நீ பிழைக்க மாட்ட, மரித்து போய்விடுவாய், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, யார் யாருக்கெல்லாம் தகவல் சொல்ல வேண்டுமோ அவங்களுக்கெல்லாம் நீ என்ன செஞ்சிரு, தகவலை சொல்லிவிடு. இந்த சத்தத்தை கேட்டவுடனே, இந்த செய்தியை கேட்டவுடனே எசேக்கியா ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? அதுல 3ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 6ஆம் வசனத்தை பாருங்க. உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். ஆமென், அல்லேலூயா. மரணத்தின் விளிம்புக்கு போயிட்டாரு எசேக்கியா. இப்பமா அப்பமா என்று என்ன செய்யுது, இழுத்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சில பேர் ஆஸ்பத்திரியில சேர்த்து அப்படிதான் சொல்லுவாங்க, இப்பமும் அப்போன்னு இழுத்துட்டு இருக்கிறாரு, திடீர்னு போனாலும் போயிடுவாரு அப்படிம்பாங்க. அதே போல எசேக்கியா ராஜாவோ, அவருக்கு என்ன வியாதி என்று சொன்னால் கேன்சர் வியாதி, பிளவை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது, அரிப்பிளவை. அந்த வியாதினால எசேக்கியா ராஜா பாதிக்கப்பட்டு மரணத்துக்கு எதுவோ போயிருக்கிறாரு. அப்ப ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ மரிச்சு போயிருவேன்னு. ஆனா இவர் என்ன பண்றாரு, எனக்கு நான் மரிச்சு போயிருவேன் என்ற செய்தி வந்தாலும் நான் ஜெபித்தால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்னுடைய மரண பள்ளத்தாக்கை கர்த்தர் மாற்றி எனக்கு ஜீவனை தருவார் என்று எசேக்கியா விசுவாசித்து ஜெபித்தார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு அரண்மனையில பாதி முற்றத்தை தான் தாண்டி இருக்கிறாரு. அதே ஆண்டவர் மறுபடியும் ஏசாயாட்ட சொல்றாரு, நீ மறுபடியும் எசேக்கியாட்ட போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டு நான் உன்னை குணமாக்குவேன், உனக்கு 15 வருடங்களை, உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறேன் என்று. அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஒருவேளை டாக்டர்ஸே முடியாது, அவ்வளவுதான், வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருங்க அப்படி சொன்னாலும் நீங்க கர்த்தர்ட்ட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை தீர்க்கதரிசியே வந்து அவ்வளவுதான் ஆண்டவரே சொல்லிட்டாருன்னு சொன்னாலும் நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த மரண போராட்டத்தை மாற்ற கர்த்தரால கூடும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால் நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. மரித்து போய்விடுவான் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் 15 வருடங்களை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்முடைய சூழ்நிலை கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. இப்ப இவங்களே முடியாதுன்ட்டாங்க, அப்ப அவ்வளவுதான். அப்படி இல்லாதபடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அரிப்பிளவை, அந்த கேன்சர் வியாதிக்கு